எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு எகிரி நேற்று 15,025 போச்சு. நைட் அமெரிக்காவில் ஒரு சின்ன கரெக்ஷன், இங்கேயும் கரெக்ஷன். 14,960 இருக்குது. இது 22 கேரட் கோல்டு. 16,320 இருக்குது. 24 கேரட் கோல்டு 16,320. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24 கேரட்டில் பார்த்தீங்கன்னா 17,000 தாண்டிடும். நீங்கள் என்ன சீப்பாக போட்டாலும் 16,000 ரூபாய்க்கு கம்மியாக 22 கேரட் கிடைக்காது. நீங்கள் ஆன்டிக்கு அது மாதிரி ஏதாவது பீஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். சில்வர் 387 ரூபாயில் இருக்குது. இந்தியாவில் ஒரு ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. ஏன்னா பட்ஜெட்டில் டேக்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் இது மாதிரி கோல்டு ஏறுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச்சு. கோல்டு 5,000 தாண்டிடுச்சு. அட் ஒன் டைம் 5,145 வரைக்கும் போயிடுச்சு. அங்கேருந்து இப்போ 5,090 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு $65 கம்மியாக போயிருக்கு. இது ப்ராஃபிட் டேக்கிங். கோல்டு ஏன் பயங்கரமாக ஏறி இருக்குன்னா, டாலர் டிபேஸ் ஆகும், டாலரோட வேல்யூ குறையும் அப்படிங்கிறது கம்பல்சரியாக தெரிஞ்சிருச்சுங்கிறாங்க. எண்ணில் அமெரிக்காவும் ஜப்பானும் 2 பேரும் இன்டர்வியூன் பண்ணியிருக்காங்க என் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி போச்சுன்னா இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க டேக்ஸை கட் பண்ணாங்கன்னா, இந்த சேல்ஸ் டேக்ஸை கட் பண்ணாங்கன்னா ஜப்பான்லேயும் இன்ஃப்ளேஷன் ஏறும், பாண்ட் டீல்ஸ் ஏறும். ஸோ 2 மேஜர் மார்க்கெட்டில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயத்தில் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் டென்ஷன்ஸ் சரியாக போகல. இதெல்லாம் பார்க்கும்போது டாலர் பயங்கரமாக வீக்காக இருக்குது. சிங்கப்பூர் டாலரை நீங்கள் ஒரு ப்ராக்சியாக எடுத்திங்கன்னா, ஏன்னா அது ஃப்ளோட்டிங் கரன்சி. யுஏஇயும் ஹாங்காங்கும் ஃப்ளோட்டிங் கரன்சி இல்லை. அப்படின்னா அவங்க பெக் டு தி டாலர். யுஏஇ இது சிங்கப்பூர் கரன்சி பார்த்தீங்கன்னா 11 வருஷத்துக்கு வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்காவோட ஹையாக இருக்குது. தட் மீன்ஸ் 2025னா 2014 எந்த லெவலில் இருந்ததோ அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அவ்வளோ தூரம் சிங்கப்பூர் டாலர் கெயின் ஆகிருக்கு. இதே மாதிரி ஆஸ்திரேலியன் டாலர், யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட் எல்லாமே கெயின் ஆகிருக்கு. அமெரிக்கன் டாலர் வீக் ஆகுது. அமெரிக்கன் டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டு ஸ்ட்ரென்தன் ஆகும்னு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதனால் கோல்டு பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் செய்தி. ஸோ 15,000ங்கிறத இலக்கை தொட்டுடுச்சு. இப்போ இந்த வருஷத்தில் ரெக்கார்டு இம்போர்ட்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர். லீகலாகவே $68 பில்லியன் கோல்டு அண்ட் சில்வர் நம்ம ஊரில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் 2025 கேலண்டர் இயரில். இது வரலாறு காணாத ரெக்கார்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நம்பர் 2 வந்ததெல்லாம் கவுண்டிங் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய நம்பர் 2ல் கோல்டு உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தான் கோல்டு டேக்ஸு குறைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு பிரமுகர் மெட்ராஸில் கேஜி கணக்கில் கோல்டு அடித்ததை பிடிச்சாங்கன்னு. ஸோ இது ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. இந்த ரிச் டேட் புவர் டேட் அளவு நான் சீரியஸாகவே எடுத்துக்காதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, கோல்டு $27,000 போகும்னு. இப்போ இருக்கிறது $5,000. இங்கேருந்து 5 மடங்கு போகுங்கிறார். இன்றைக்கி போகுமா போகாது, நாளைக்கு போகுமா போகாது, 2 வருஷம் கழித்து போகுமா போகாது, 5 வருஷத்தில் போகுமா போகாது. எப்போவோ ஒரு ஹிஸ்ட்ரியில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறத எடுத்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூனில் இவர் யாரை போடுறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். 2வது, அடுத்த எலெக்ஷனில் இவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, லேம் டக் ஆகிட்டார்னா இந்த எக்ஸசஸ் பண்ணுறதெல்லாம் நின்றுணும். ஜூன்ஜன்வாலாவோட ஒய்ஃப் ரேகா ஜூன்ஜன்வாலா
இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் அவங்க ஸ்டாக்கை குறைச்சிருக்காங்க. 1% விற்றுருக்காங்க. அவங்க ஸ்டாக்கில் 1% விற்றுருக்காங்க. சன் ஃபார்மாவும் சிப்லாவும் பல ட்ரக்ஸை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது அமெரிக்காலேருந்து. ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்சர்வேஷன்னா இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்களோட ஃபேக்ட்ரியில், இதெல்லாம் சரியில்லைன்னு. தமிழ்நாடோட சேர்ந்த மில்கி மிஸ்ட்டு இப்போ மகாராஷ்டிராவில் பாராமதியில் போடணும், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. டவாஸில் 130 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கரூர் வைசியா பேங்க் வந்து சுமார் 39% லாபம் ஏறி இருக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த பேங்க்கும் ட்ரபுளில் இருந்தது. டேர்ன் அரவுண்ட் பண்ணி காமிச்சது பிஆர் சேஷாத்ரி. அதே பிஆர் சேஷாத்ரி தான் இப்போ இதை நடத்திட்டு இருக்கார், சவுத் இந்தியன் பேங்க். அடுத்தது நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸ்க்கெல்லாம் சப்சிடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. 2026 ஃபுல் 2026 30 மாடல்ஸ் ஆஃப் கார் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு காலத்தில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். மெயினாக டாட்டா பேசஞ்சர் அண்ட் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் இது வரைக்கும் டாட்டா கமர்ஷியலுக்கும் அசோக் லேண்ட்லேண்டுக்கும் சூப்பரான இயராக இருக்குது. இந்த மொமெண்டம் அடுத்த வருஷத்துக்கும் கண்டினியூ ஆகுது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யூரோப்பியன் யூனியன் டீலில் 15,000 யூரோக்கு மேலே இருக்கிற காருக்கு டேக்ஸை குறைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஹியூண்டாயும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் வந்திருக்கு. டாட்டாக்கு ஆக்சுவலாக இது குட் நியூஸு. ஜேஆர்லால் லேண்ட் ஓவரை அங்கேருந்து சீப்பாக இறக்குறது ஈஸி. இந்தியன் ஆட்டோ கம்பெனிஸுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. போன வாரம் டோட்டலாக டாப் இந்தியன் கம்பெனிஸ் 2.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பில் நஷ்டம். இன்ஃபோசிஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஒரு குவார்ட்டருக்கு 5 நாளாக குறைக்க போகிறோம். யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருப்போம்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதனால் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்மியாயிடுச்சு, டைட்டன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே விப்ரோ அண்ட் மற்ற கம்பெனிஸ் அதை பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேரமௌண்ட் டீல்லாம் வேலைக்கே ஆகாது வார்னர் பிரதர்ஸுக்கு. கரெக்டான டீல் நெட்ஃப்ளிக்ஸோட டீலு. ஆல் கேஷ் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புது சிப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, ஏஐ சிப் அப்படின்னு, என்விடியாவோட கம்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்விடியா வந்து ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கூகுள் ஒரு சிப்பை போட்டு காமிச்சிட்டான், அது சீப்பர் தென் என்விடியா. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டும் புது சிப் போட்டாங்க. ஸோ என்விடியாவோட டைம் அட் தி டாப் இஸ் ஓவர். மெதுவாக இவங்கள்லாம் வந்து ஹார்ட்வேரில் வந்துட்டாங்க. இவங்க டேட்டா ஃபார்ம் செட் பண்ணுறதுல இவங்களோட ஹார்ட்வேரையே இவங்க போட்டுப்பாங்க. அதனால் ப்ரெஷர் வந்து என்விடியா ஸ்டாக்கில் டைமுக்கு வரணும். என்விடியா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் ஒன்று இருக்குது. அதுதான் யூஎஸ் ஃபெடரல் ரேட்டு மீட்டிங். வெட்னஸ்டே நைட் அன்னைக்கு ஜெரோம் பவுல் மீட்டிங் பேசுவாருங்கிறாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ரேட்டை ஏற்ற மாட்டாருன்னு. ஆனால் மோஸ்ட் பெரிய டிசப்பாயின்மெண்ட், ரேட்டையும் குறைக்க மாட்டார். அது பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ரெட் ஃப்ளாக் காட்டுற மாதிரி அவர் புல் மாதிரி திரும்பி வருவார். ஸோ ஜெரோம் பவுலுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் இந்த வாரத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஃபயர் ஒர்க்ஸ். ஏன்னா ரேட்டு குறைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இவர் அப்படி ரொம்ப ஹாக்கிஷாக சொன்னார்னா கோல்டு ஒரு $100-200 கீழே இறங்கலாம். அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு அடிப்பேன் உதப்பேன்னு சொன்னப்புறம் திரும்பி அந்த $100-200 ஏறும். இந்தியாவும் யூரோப் யூனியனும் ஒரு டீல் நாங்கள் அக்ரி பண்ணிட்டோம், நிட்டிகிரிட்டிஸ் தான் வேலை செய்யணும், இன்னொரு 4-5 மாதத்தில் ஃபுல் டீல் ரெடி ஆகிடுங்கிறாங்க. இதுக்கு ஸ்காட் பெசன்ட் அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்கிறாருன்னா, 2 நாடுகள் தீவிரவாதியான ஆளப்பட்ட நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயில் வாங்க 2 நாடு கை கோத்துருக்காங்கங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்கி ரஷ்யன் ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணுற யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ட்ரம்ப்பும் சவுத் கொரியாவும் தனி நியூஸு, தனி டெவலப்மெண்ட்டு. ட்ரம்ப்பு சவுத் கொரியாவை என்ன மிரட்டுறாருன்னா, நீங்கள் ட்ரேட் டீலை டிலே பண்ணுறீங்க,
வேணுன்ட்டு டிலே பண்ணுறீங்க. நவம்பரில் பாஸ் ஆனது இது வரைக்கும் பாஸ் ஆகல. அதனால் உங்கள் மேலே சாங்ஷன்ஸ் பாயும். 25% சாங்ஷன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து கன்ஃபியூஷனுக்கு ஆட் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸாக மூவ் ஆகும். அண்ட் திரும்பி விழறதுக்கு சான்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. 24,900லேருந்து 26,000க்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.